என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. இந்த காலை நேரத்திலும் என்னோடு கூட நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கின்றேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலும் தேவரீர் உம்முடைய திரு சமூகத்தை எங்களுக்கு தந்து இந்த நாளிலும் கர்த்தர் நீர் எங்களை வழி நடத்துவீராக. தேவரீர் எங்களுக்காய் கொடுக்கப்பட வேண்டிய வசனத்தையும் வார்த்தையும் இந்த நாளிலே அந்த ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தினுடைய நிறைவு, உம்முடைய சமூகத்தினுடைய தயவு எங்களுக்கு காணப்படத்தக்கதாய் தேவரீர் நீர் எங்களுக்கு அருள் செய்யும்படி உம்முடைய பொற்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதத்திலும் கர்த்தாவே, நீர் எங்களை சந்திக்க விரும்புகிற விதத்தை நீர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய சந்திப்பை நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ளத்தக்கதாய் தேவரீர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு மாதமும் தேவன் நம்மை சந்திக்கிற சந்திப்பை பற்றினதான காரியங்களை நாம் கவனித்து வருகிறோம். இந்த வருஷத்திலும் ஆண்டவர் நமக்கு நான் உன்னை சந்திப்பேன் என்று சொன்னார். நான் உன்னை சந்திப்பேன் என்று சொல்லும் பொழுது தேவன் நம்மை எந்த விதத்திலே சந்திப்பார் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய சந்திப்பை பற்றி நாம் கவனித்து வருகின்றோம். இந்த மாதத்திலும் ஆபிரகாமை சந்தித்த தேவன் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழாக தேவன் ஆபிரகாமை சந்தித்து ஆபிரகாமோடு கூட பேசுகிற வார்த்தைகளை தான் நாம் இன்று கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாமை தேவன் சந்தித்தார் என்று சொன்னால் ஒரு 3 விதமான காரியம் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு நன்றாய் தெரியும், தேவன் ஆபிரகாமை சந்தித்தார் என்று சொன்னால் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கின்ற ஆசீர்வாதத்தினுடைய ஒரு சந்திப்பு தான் அதில் முக்கியமாய் சொல்லப்படுகிறது. ஆபிரகாமினுடைய சந்திப்பில் ஆசீர்வாதம் தான். அதை ஒரு 3 விதமாய் நாம் இந்த வசனத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் இந்த முதல் 3 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் இதில் முதலாவது, தேவன் ஆபிரகாமை சந்தித்ததற்கு நோக்கம் ஆபிரகாமை விருப்தியாக்குகின்ற ஒரு விருப்தியை பற்றி சொல்லுகின்றார். இரண்டாவது, ஆபிரகாமிற்கு தேவன் கொடுக்கக்கூடிய வல்லமையை பற்றி ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். மூன்றாவதாக, ஆபிரகாமினுடைய வாசனை பெருகும்படிக்கு தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். நான் ஒரு 3 காரியங்களை இந்த பகுதியிலிருந்து சொல்லுகிறேன். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் எந்த விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? முதலாவது, விருப்தியை பற்றி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், ப்ராஸ்பர். இரண்டாவது, வல்லமையை பற்றி ஆண்டவர் பேசுகிறார், பவர். மூன்றாவது, வாசனையை பற்றி ஆண்டவர் பேசுகிறார், பர்ஃப்யூம். 3 வார்த்தைகளை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் அவரை விருப்தியாக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகின்றார். இரண்டாவது, அவருக்கு கொடுக்கப்படுகிற வல்லமையை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவது, ஆபிரகாம் ஒரு வாசனையுள்ள ஒரு மனுஷனாய் இந்த உலகத்திலே சாட்சியாய் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாசனையுள்ள ஒரு வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். நமக்கு நேரம் குறைவாய் இருக்கிறபடியினாலே நேரத்திற்கு ஏற்றதைப் போல நாம் ஒவ்வொரு குறிப்பையும் நாம் கவனிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் முதலாவது விருப்தி என்று நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் 2வது வசனத்தினுடைய முதல் பகுதியிலே சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி என்று சொல்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. அப்படியானால் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமும் சாராளும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு பிள்ளை, இவர்களுக்கு அடுத்த சந்ததி என்பது இல்லவே இல்லை. இல்லாத பட்சத்திலே ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, நான் உன்னை சந்திக்கிறேன். எதற்காக என்று சொன்னால், முதலாவது, உன்னை ஒரு விருப்தியாக்கும்படியாய் நான் உன்னை சந்திக்கின்றேன். என்னுடைய சந்திப்பு உனக்கு என்ன கொடுக்கிறோம் என்று சொன்னால் விருப்தியாக்குதலை கொடுக்கும்.
விருத்தியாக்குதலை கொடுக்கும் என்று சொன்னால் ஆபிரகாம் எந்த நிலைமையில் இருந்தார், எந்த நிலைமையில் இருந்து அவரை தேவன் விருத்தியாக்குவேன் என்று சொன்னார் என்றால், நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை விசுவாசித்தான். அப்படின்னா ஆபிரகாம் இருக்கிற சூழ்நிலை என்ன தெரியுங்களா? இது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை. இது ஆகும் என்று சொல்லி ஆபிரகாம் நினைப்பதற்கு அல்லது ஆபிரகாம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலை என்று சொல்லப்படுகிறது. ஏதுவில்லாதிருந்தும், there is no way to get, there is no way to have, அதை பெற்றுக்கொள்வதற்கும் அதை நாம் நம்முடைய கரத்திலே எடுத்துக்கொள்வதற்கும் அதற்கு எந்த விதமான வழி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார். நமக்கு நன்றாய் தெரியும், சாராளுக்கு பிள்ளை பெறுவதற்கான பலன் இல்லாமல் பலன் போன ஒரு சூழ்நிலை, இப்படி சொல்லலாமே, கர்ப்பம் செத்து போன ஒரு சூழ்நிலை தான். ஏதுவில்லாது இருக்கும் பொழுது கர்த்தர் பேசினதை ஆபிரகாம் விசுவாசித்தார், நம்பினார் என்று சொல்லப்படுகிறது. இந்த காலை நேரத்திலும் நான் சொல்லுகிறேன், இஃப் யூ ஹேவ் நோ பாசிபிலிட்டி, God made a prosperity. நம்முடைய வாழ்க்கையிலே ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது தான் தேவன் சகலத்தையும் விருத்தியாக்குவதற்கு தம்முடைய கரத்தை நீட்டுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இந்த 1ஆம் தேதியிலே நீங்கள் வந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது, சில காரியங்கள் உங்களுக்கு ஏதுவில்லாதிருக்கிறது என்பது உங்களுக்கே தெரியும். அதற்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இல்லை, அதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை, அதற்கான ஒரு வழிமுறை இல்லை என்கின்ற ஒரு வேளையோடு கூட அல்லது ஒரு வார்த்தையோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு காலையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆபிரகாமை சந்தித்த தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமிற்கு தரிசனமானவர் நமக்கு இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவாய் பிறந்தே வந்திருக்கிறார். அப்படியானால் ஆபிரகாமிற்கு ஒரு காரியத்தை தேவன் விருத்தியாக்குவார் என்று சொன்னால், அவர் நமக்கு ஆபிரகாமை பார்க்கிலும் அதிகமாய் செய்வது அதிகம் நிச்சயம் அல்லவா என்று ஆண்டவரே சொல்லுகிறார். அப்படியானால் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறேன், உங்களுக்கும் எனக்கும் ஏதுவில்லாத ஒரு காரியத்தில், ஏதுவில்லாதிருக்கிற சூழ்நிலையில் தேவன் சகலத்தையும் நம்மை விருத்தியாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதுவில்லாதிருக்கின்ற நிலையிலே ஆபிரகாமினுடைய 2 காரியங்களை நான் உங்களுக்கு சுருக்கமாய் நான் சொல்லுகிறேன். முதலாவது, நான் ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை நான் பார்க்கிறேன். இரண்டாவதாக, ஆபிரகாமினுடைய ஒரு தெய்வ பயத்தை நான் கவனிக்கின்றேன். திரும்பமாய் சொல்லுகிறேன், ஆபிரகாமினுடைய விசுவாசம், ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிற தெய்வ பயம், தேவன் மேல் உள்ள ஒரு விசுவாசம், தேவன் மேல் உள்ள ஒரு பயம், தெய்வீக விசுவாசம், தெய்வீக பயம் அப்படின்னு நம்ம வைத்துக்கொள்வோமே. ஃபெய்த் அண்ட் த ஃபியர் ஆஃப் காட். நீங்கள் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. நீங்கள் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த தூதனானவன் இப்படியாய் சொல்லுகிறார், இப்பொழுது நீ தேவனுக்கு பயந்தவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே ஏதுவில்லாத ஒரு காரியத்தை விருத்தியாக்குகிற ஒரு நிலை எப்படி வந்தது என்று சொன்னால், ஆபிரகாமினுடைய தெய்வீக விசுவாசம்னு ஒன்று இருக்குது. யாருமே நம்பாத ஒரு காரியத்தை ஆபிரகாம் நம்பினார், அதான் தெய்வீக விசுவாசம். யாருமே நம்ப முடியாத ஒரு காரியத்தை யாரிடத்தில் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொல்லிருக்கிற ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத இடத்துல ஆபிரகாம் அதை ஏற்றுக்கொண்டார். அதான் விசுவாசம். எல்லாருமே நம்மக்கிட்ட சொல்லி எல்லா காரியங்களையும் நம்மக்கிட்ட நம்மளை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி அதற்கு பின்பு நம்ம வந்து தைரியம் கொள்வது பேர் தைரியம் கிடையாது, அது பேர் விசுவாசம் கிடையாது. யாருமே நமக்கு தைரியம் சொல்லாத பொழுது நமக்குள்ளே இருக்கும் பாருங்க, அது பேர் தான் விசுவாசம். யாருமே நமக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் நடக்காது நடக்காது நடக்காது, இல்லை முடியாது, இல்லை வராது, இல்லை இருக்காது, அப்படி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் நமக்குள்ள உள் மனசாட்சியில் மாத்திரம் ஒரே ஒரு சின்ன சத்தம் ஆண்டவர் சொல்வார், நடக்கும், நீ விசுவாசி. அது பேர் தான் விசுவாசம்.
எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாம் நடக்கும், எல்லாருக்கு பின்னாலேயும் போகன்றது வந்து விசுவாச ஜீவியம் கிடையாது. அப்படின்னா உலகமே, உலகத்தினுடைய மரபே, உலகத்தினுடைய வழியே முடியாது அப்படின்னு சொல்லுகிறது. ஆனால் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் ஆபிரகாமினுடைய பயம் சோதிக்கப்படும் பொழுது தன் குமாரனை கொண்டு போய் பலி கொடுப்பதற்கு ஆபிரகாம் ஆயத்தமாக இருந்தார். அதை தான் இந்த 2 பகுதியாய் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய விசுவாசம் எப்படியாய் இருக்க வேண்டும் என்றால், உலகத்திலே யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை நீங்கள் கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை தேவன் செய்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். உங்களுக்கு ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேனே, நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. யோசேப்பினிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். பேசும் பொழுது சொல்லுகிறார், மரியாள் இடத்திலே உற்பத்தியானது பரிசுத்த ஆவியானால் உண்டானது, அது ஒரு மனுஷீகம் அல்ல, அது ஆவிக்குரிய காரியம். ஆகையினாலே மரியாளை நீ சேர்த்துக்கொள், மரியாளை தவறாய் நினைக்காதே. மரியாளுடைய வாழ்க்கை குறித்து மற்றவர்கள் யாராகிலும் வித்தியாசமாய் சொல்லட்டும், ஆனால் அவளுக்குள்ளே உருவானது பரிசுத்தம் உள்ளது. இந்த பரிசுத்தத்தை பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. ஆகையினாலே யோசேப்பே, நீ மரியாளை தள்ளிவிடாத, ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே மரியாதை வந்து இந்த கல்யாணம் ஆகாமலேயே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பேசுகிற ஒரு அவதூறான ஒரு சூழ்நிலை தான். ஆனால் அந்த அவதூறு தொடரக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் சொன்ன உடனே ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அப்படியே யோசேப்பு மரியாதை ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியத்தை யோசேப்பு ஏற்றுக்கொள்கிறார். காரணம் என்னவென்றால், யோசேப்பு கர்த்தரை விசுவாசிக்கிற மனுஷனாக இருந்தான். ஆகையினாலே மனுஷர்கள் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கலாம், தேவன் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் மனதில் வருகிறபடியினாலே சொல்லுகிறேனே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்கள் நெகட்டிவாக இருக்கலாம், ஆனால் நம்மோடு கூட ஆண்டவர் பேசும்பொழுது அது ஒரு பாசிட்டிவாக பேசுவார். நீ பயப்படாத, நீ கலங்காத, ஒன்றும் நடக்காது, அது ஒன்றும் கை மீறி போயிடாது, அது ஒன்றும் கையை விட்டு போயிடாது, அது ஒரு நாளும் அது வந்து உன்னை சார்ந்து தான் வரும், உனக்கு இல்லாமல் அது போயிடாதுன்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளை நமக்குள்ள மாத்திரம் பேசுகிற ஒரு காரியம் உண்டு. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். அது மாத்திரமல்ல, கர்த்தர் எந்த காரியத்தை கேட்டாலும் ஆபிரகாம் உடனே செய்வதற்கு ரெடியாக இருந்தார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன தெரியுங்களா? தேவன் ஒரு காரியம் எனக்கு வேண்டும், இதை நீ எனக்கு கொடுத்து விடு, இதை விட்டு விடு அப்படின்னு சொன்னான்னா உடனே ஆபிரகாம் தேவனுக்காக அவைகளை விட்டு கொடுக்கத்தக்கதாய் தன்னுடைய மனதிலே ஒரு தெய்வ பக்தி இருந்தது. நான் சொல்கிறேன், வாட் இஸ் மீன் பை ஃபியர் ஆஃப் காட்? தேவனுக்கு பயப்படுகிற பயம்னா என்ன? தேவனுக்கு பயந்து நடக்கிற காரியங்கள் என்ன? சிம்பிளாக ஆபிரகாம் வாழ்க்கையில் சொல்லுகிறேன், அவர் என்ன கேட்கிறாரோ அதை அவருக்கு ஒப்பு கொடுத்தல் தான். ஒப்பு கொடுத்தல் தான் தெய்வ பயம். அப்படியானால் நான் சொல்லுகிறேன், மற்றவர்கள் அதை செய்ய மாட்டார்கள், மற்றவர்களுக்கு அது தெரியாது, மற்றவர்களுக்கு அது புரியாது, மற்றவர்கள் அதை மனதில் சிந்திக்க கூட மாட்டார்கள். ஆனால் அதை தேவன் நமக்கு சிந்திக்கும்படியாகி சொல்லுகிறார். நமக்கு சிந்திக்கும்படி. ஏன் என்று சொன்னால், அவர் மேல் உள்ள ஒரு விசுவாசம், தெய்வீக விசுவாசம் என்னவென்பது நமக்கு தெரியும். அவர் மேல் உள்ள ஒரு தெய்வீக பயம் என்றால் என்ன என்பது நமக்கு தெரியும். நான் சொல்லுகிறேன், இந்த நாளிலே, இந்த மாதத்திலே தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாய் இருக்கிற விசுவாசத்திலே நிலைத்திருக்கத்தக்கதாய், உமக்கு பயப்படுகிற பயலே நிலைத்திருக்கத்தக்கதாய் நீர் என்னை மாற்றும் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் விருத்தியாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ல, இந்த உலகத்தில் பணத்தை சம்பாதிப்பதற்காக, வாழ்க்கை தரத்தை விருத்தியாக்கி கொள்வதற்காக எத்தனையோ வழிகளை உலகம் சொல்லுகிறது, எத்தனையோ காரியங்களை சொல்கிறது. எப்படி வீட்டிலிருந்தே சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் நமக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது. நீங்கள் எப்படி சின்ன சின்ன வியாபாரம் செய்து நீங்கள் பெரிய பெரிய காரியங்களில் பெரிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நிறைய யூடியூப்பில் அங்கே இங்கே நிறைய காரியங்களை, நாங்கள் வீடு வாங்கி விட்டோம், இதை செய்து விட்டோம், அதை செய்து விட்டோம், இதெல்லாம் உலகத்தில் பார்க்கும் பொழுது நிறைய வழிகள் உலகத்தில் இருக்குது. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன், கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் கஷ்டப்படவே வேண்டாம். தேவ சமூகத்தை தேடினாலே போதும், கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், அவரை விசுவாசிங்க. ரெண்டாவது, அவர் மேல் இருக்கிற தெய்வ பயத்தின்படியாய் நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் உங்களை அதிகமான உன்னதமான இடத்துல நிறுத்தும்படி உங்களை அவர் விருத்தியாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக, நான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே
வல்லமை என்று சொன்னேன். முதலாவது விருத்தி, இரண்டாவது வல்லமை என்று சொன்னேன். நீங்கள் வல்லமை என்று சொல்லும் பொழுது இந்த 12ஆம் அதிகாரத்திலே இரண்டாவது வசனத்தை வாசிப்பீர்களானால் அதிலே உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், ஐ வில் மேக் யுவர் நேம் கிரேட், பெருமைப்படுத்துவேன் என்ற ஒரு வார்த்தை அதிலே வருகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் வேதத்திலே ஆபிரகாமை பற்றி நீங்கள் பேசாமல், ஆபிரகாமை முன்வைத்து சொல்லாமல் எந்த சம்பவத்தையும் பேச முடியாது. அந்த அளவிற்கு ஆபிரகாமினுடைய வாழ்க்கை நிறைய காரியங்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் காணப்படுகிறது. நீங்கள் வேதத்திலே புதிய ஏற்பாட்டில் ஏறக்குறைய 70 முறைக்கு மேலாக, 70 இடங்களுக்கு மேலாக ஆபிரகாமினுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது மாத்திரமல்லாமல் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நீங்கள் ஆதாமிலிருந்து துவங்கப்படுகின்ற சந்ததியினுடைய பெயர்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாமிடத்திலிருந்து தான் துவங்குகிறது. அதே போல் நீங்கள் ஆபிரகாம் என்று சொன்னாலே நம்முடைய இருதயத்துக்கு டக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா தகப்பன். தகப்பன். மோசே அப்படின்னு சொன்னால் டக்கு நமக்கு என்ன ஞாபகம் வரும்? தலைவன். சிம்சோன் அப்படின்னு சொன்னால் என்ன ஞாபகம் வரும்? நியாயாதிபதி. தாவீதுன்னு சொன்னால் என்ன ஞாபகம் வரும்? எங்கேயாகிலும் தாவீதை ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் பார்க்குற மாதிரி ஏதாகிலும் ஒரு செய்தி நம்ம கேட்டிருப்போமா அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரேராக சில இடங்களில் இருக்கும். ரொம்ப ரேராக மேவி போசேத்தே அப்படின்னு கூப்பிட்றாரு பாருங்க, அந்த இடத்துல தாவீதை தகப்பனாக பார்க்கலாம். ஆனால் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் தகப்பன்றது தான் ஸ்தானமே. அப்படின்னா ஆண்டவர் எந்த அளவிற்கு ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் ஆபிரகாமிற்கு தகப்பன் என்ற ஸ்தானம் என்ற ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் அதுக்கு குறிப்பாக ஒரு 2 காரியங்களை சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை விளங்க வேண்டும் என்று சொன்னால் 2 காரியங்கள் மிக முக்கியமானது. ஒன்று கீழ்ப்படிதல், மற்றொன்று கவனம். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் என்று எபிரேயர் 8வது வசனம் சொல்லப்படுகிறது. நீங்கள் அதே எபிரேயர் 10வது வசனத்தை வாசிப்பீர்களானால் ஆபிரகாம் தேவன் மேல் ஒரு கவனம் உள்ளவராய் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. 8வது வசனத்தை 10வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து அந்த வார்த்தை பாருங்க, அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து. அப்ப ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே தேவன் ஆபிரகாம் ஒரு வல்லமையுள்ள மனுஷன் என்பதை விளங்கப்படுவதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா கீழ்ப்படிதல். 10வது வசனம் வாசிங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அப்படி என்றால் ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடப்பது மாத்திரமல்ல, ஆபிரகாம் கர்த்தர் மேல் ஒரு கவனம் இருந்தது. ஆபிரகாமுக்கு என்ன கவனம் அப்படின்னா, இங்கே வாழ்கிற வாழ்க்கையே இவ்வளோ நல்லா இருக்குதுன்னா அப்போ கர்த்தரோடு இருக்கிற வாழ்க்கை இன்னும் எப்படி நல்லா இருக்கும் இப்படி சொல்லலாமே. அவர் நம்மோடு இருக்கிறதே இவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம அவரோடு இருந்தால் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். பரலோகத்தினுடைய மகிழ்ச்சி இப்படி இருக்கும் என்று நமக்கு சொல்லப்படும் பொழுதே மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் பரலோகத்திற்கு போனால் எப்படி இருக்கும்? நீங்கள் பொதுவாகவே எல்லாரையும் கேளுங்களேன், செத்திங்கன்னா எங்கே போவீங்கன்னா ஈஸியாக சொல்லிடுவாங்க, சொர்க்கத்துக்கு போயிடுவேன்னுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. முதலாவது ஒரு கீழ்ப்படிதல் வேணும் ஆண்டவருக்கு. கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியணும். தேவனுடைய வல்லமையை தரிப்பித்தவர்களாய் அல்லது தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்யத்தக்கதாய் நான் சொல்லுகிறேனே, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு நாமம் வல்லமை உள்ளதாக இருக்கிறதோ அந்த நாமத்தினால் நீங்களும் நாளும் தரிப்பிக்கப்படுகிற ஒரு வல்லமைக்குள்ளே நாம் இருக்கிறோம். இந்த வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், முதலாவது ஒரு கீழ்ப்படிதல் இருக்கணும். இரண்டாவது நாம் தேவன் மேல் கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஒருவர் மேல் கவனம் நமக்கு வந்துவிட்டால் நான் ஒரு சிலர்லாம் என் சின்ன வயசுலேருந்து நான் பார்க்குறேன். சின்ன வயசுலேருந்து இந்த சினிமா பார்க்குறவங்க, சினிமா பழக்கத்தில் உள்ளவங்களால நான் பார்த்துருக்கேன். அவங்க என்னென்னா சில நடிகரை போலவே பண்ணுவாங்க அப்படியே. ஏன்னா அவங்கள அவங்கள ரொம்ப கவனிப்பாங்க. இந்த நடிகர் போலவே இதை மாதிரியே ஸ்டைல் பண்ணுறது, இதை மாதிரியே நம்ம பேசுகிறது, இதை மாதிரியே சிலெல்லாம் பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்டோன்னா அதே மாதிரி இருக்கும், அவங்க பேசுகிற மாதிரியே இருக்கும். அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவர்களை அந்த அளவுக்கு உலகத்தில் ஒருத்தர் கவனிக்கிறாங்க. கவனிக்க என்ன ஆகுனா அவங்க தோற்றமும் அவங்க பேச்சும் அதே மாதிரி மாறிடும். நம்ம ரைட் அப்படி தானே?
அர்த்தம் அப்படி தானே அர்த்தம். அது பிள்ளைகள் சபைக்கு வராங்க, அல்லது அவர்கள் யாரை கண்டு யாரை அவர்கள் தங்களுடைய மனதில் வைத்திருக்கிறார்களோ அதே போல் அவருடைய வாழ்க்கை மாறிடும். அப்படின்னா நீங்கள் யோசித்து பாருங்களேன். ஆபிரகாம் தேவனை கவனமாய் வைத்திருந்தார், தேவனையே கவனித்திருந்தார். அவருடைய வாழ்க்கையில் அந்த கவனம் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால், தேவனை நாம் எப்படி தகப்பனே பிதாவேன்னு கூப்பிடுவோமோ அதே ஸ்தானம், அதே வல்லமை ஆபிரகாமுக்கும் வந்துருச்சு. ஆபிரகாம் என்று சொன்னாலே யாருமே ஆபிரகாம தலைவனாக சொல்ல மாட்டார். யாருமே ஆபிரகாம் யார் என்று சொன்னால் ஆண்டவரே சொல்கிறார், அவன் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்கிறாரா இல்லையா? ஆனால் ஆபிரகாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி நான் பிரசங்கம் கேட்டதே கிடையாது இது வரைக்கும். ஆபிரகாம்னு சொன்னாலே தகப்பன் தான். ஏன் அப்படின்னா, நம்ம ஜெபிக்கும் பொழுதெல்லாம் பிதாவே அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம் பாருங்க. அந்த பிதாவை நோக்கி பார்த்து 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 ஆபிரகாம் வாழ்க்கையும் ஒரு நல்ல தகப்பனுடைய வாழ்க்கையை போல மாறிற்று. அல்லேலூயா. அதைத்தான் நான் வல்லமை என்று சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவ சாயலை நாம் அடைய வேண்டுமானால், தேவனுக்குரியதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நமக்கு கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு கவனம், அப்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கீழ்ப்படிதலும் கவனம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால், நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் எந்த வல்லமையை ரூபிக்க விரும்புகிறாரோ அந்த வல்லமையை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக நான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவன் சந்திக்கும் பொழுது ஆபிரகாமை வாசனையுள்ளவராய் மாற்றினார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். 3வது வசனத்தை நீங்கள் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்பீர்களானால், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள் அப்படின்னா இந்த பூமியில் எந்தெந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறதோ அத்தனை ஆசீர்வாதங்களும் உனக்குள், உன்னிலிருந்து தான் அது உருவாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் ஒரு காரியம் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி நாம் ஒரு குடும்பமாக இருக்கிறோம், நாம் பிள்ளைகளோடு நாம் வாழுகிறோம், கர்த்தர் நமக்கு நல்ல வேலையை கொடுத்துருக்கிறார், சம்பாதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்ம வீட்டில் நடைபெறுகிற எல்லா நன்மைக்கும், எல்லா காரியத்துக்கும், சாப்பாடு சாப்பிட்றதுலேருந்து வீட்டுக்கு தேவையான எல்லா காரியங்களும் செய்வதற்கு தேவன் என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறாரா, அல்லது வேறு யாரோ ஒரு ஆசீர்வாதத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா அப்படின்றத கவனித்து பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நேரடியாகவே நான் சொல்லுகிறேன். ஒரு புருஷனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் 2 பேரும் சம்பாதிக்காங்க, 2 பேருமே உழைக்கிறாங்க, 2 பேருமே போகிறாங்க. இதில் நல்லா யோசித்து கொள்ளுங்கள். எந்தெந்த காரியங்கள் வீட்டில் நடக்குதோ ஒவ்வொரு காரியத்திலும் அதில் புருஷனுடைய பங்கும் இருக்கணும், மனைவியினுடைய பங்கு இருக்கணும், அல்லது வீட்டில் உள்ள ஒவ்வொருடைய பங்கும் இருக்கணும். பிள்ளைகளாக இருந்தாலும் அவருடைய பங்கு அதில் இருக்கணும். அப்பா சம்பாதிக்கிறாரு, கொண்டு வராரு, அம்மா வீட்டில் அதற்கு தேவையான உழைப்பு அம்மா வீட்டில் கொடுக்குறாங்க. அதற்கு ஏற்ற ஒரு இணைந்து செயல்படுகிற பிள்ளைகளும் நமக்கு இருக்கணும். அப்படின்னா இந்த 3 பேருடைய வாழ்க்கையை சேர்ந்து தான் ஒரு ஆசீர்வாதமாக மாறுது. ஆண்டவர் சொல்கிறார், உன் மூலமாகத்தான் அப்படின்றார். உன் மூலமாகத்தான். இன்றைக்கி நம்ம வீடு கட்டி வாழ்கிறோம். இந்த வீடு கட்டின வாழ்கிற வாழ்க்கையில் நம்முடைய பங்கு என்ன இருக்குது? இன்றைக்கி குடும்பம் நடத்துகிறோம், குடும்பத்தில் நம்முடைய பங்கு என்ன இருக்குது? ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பதற்காகத்தான் உங்களை தெரிந்து கொண்டாரே ஒழிய நீங்கள் இன்னொருத்தருடைய ஆசீர்வாதத்தில் வாழணுன்றதுக்காக ஆண்டவர் வைக்கிறார். நீங்கள் சிலெல்லாம் வீட்டில் கேட்டு பாருங்கள், வாங்க ஜெபத்தில் உட்காருங்க அப்படின்னு. நீ ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாருமா, நீ சொன்னினா ஆண்டவர் செய்வாருமா, நீ உபவாசம் இருந்தால் ஆண்டவர். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கடைசியில் வாழ்க்கை முடியும் போது சொல்லுங்கள், நீ ஆண்டவரோடு நீ கேட்டதெல்லாம் கொடுத்தா நீ ஆண்டவர்கிட்டே போயிடுமா, நான் நரகத்துக்கு போயிடுறோமா அப்படின்னா போவீங்க? அப்போ மாத்திரம் ஆண்டவர் தேவைப்படுத்தலை நமக்கு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு நன்மை வேணும்னு பொழுது ஆண்டவர் நம்ம தெரிந்து கொள்வதை போல ஆண்டவர் என்ன தெரியுங்களா யோசிக்கிறாரு? இந்த உலகத்திலே நான் ஒரு நன்மை கொடுப்பதற்கு நீ காரணமாய் மாறணும், நீங்களும் நான் அதற்கு காரணமாய் மாறணும். அதை தான் ஆண்டவர், உன் மூலமாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படியானால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் அவனுக்குள் இருந்த ஆசீர்வாதம் வருவதற்கு 2 காரியங்களை நான் பார்க்கிறேன். முதலாவதாக, ஆபிரகாம் ஆண்டவருடைய சிநேகிதன் என்று சொல்லப்படுகிறது. சிநேகிதன் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் காட். 2வது, ஆபிரகாம் ஆண்டவரை சார்ந்தே வாழ்ந்து வந்த ஒரு மனுஷன். ஃபேவர் ஆஃப் காட், ஃபேவர் ஆஃப் காட். ஆண்டவர் தான் என்று வாழ்ந்த ஒரு மனுஷன். நான் அதை இப்படி சொல்லுகிறேனே, நீங்கள் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்பீர்களானால், என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் சிநேகிதர். யோசித்து பாருங்கள், எந்த காரியம் செய்யணும் அப்படின்னு சொன்னாலும்
ஆண்டவர் உடனே ஆபிரகாம் கிட்ட சொல்லிட்டு போகிறாராம், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு சொல்கிறார். மறைப்பேனோ அப்படின்னு கேட்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோட ஒன்று இருக்கிற ஒரு மனுஷன் ஆபிரகாம், அவன் தெரியாமல் நான் செய்ய மாட்டேன். அதற்கு வேதத்தில் சிநேகிதன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக நீங்கள் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்பீர்களானால், ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எந்த காரியத்தை பார்த்தாலும் ஆபிரகாம் தன்னை சார்ந்தே செய்கிற ஒரு மனுஷனாய், தன்னுடைய தயவு பெற்ற ஒரு மனுஷனாகவே ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறேன், நான் ஒரு 2 காரியங்கள் மனதில் ஞாபகம் வருது. அந்த ஞாபகத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிச்சிடறேன். நீங்கள் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, இந்த 19ஆம் அதிகாரத்திலே லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுகிறார் ஆண்டவர். அப்படி காப்பாற்றும் பொழுது வேதம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. வாசிங்க. அழிக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். லோத்து தப்பி போவதற்கு காரணம் யாரு? ஆபிரகாமை நினைத்து. இன்னொரு வசனம் சொல்றேன், 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. 26, 24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமை நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து. பாருங்க, ஈசாக்கினிடத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி, எதனால் ஆசீர்வதிப்பேன்னா, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் என்ற ஒரு வார்த்தை சொல்றார். ஆபிரகாமின் அப்படின்னா லோத்து காப்பாற்றப்படுவதற்கும் ஆபிரகாம் தான் காரணம், ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் ஆபிரகாம் தான் காரணம். லோத்து எப்படியோ தப்பிச்சோம்பா அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா, அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஆபிரகாம் தான். ஆபிரகாமை நினைத்து லோத்தை காப்பாற்றுகிறார். ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு தேசமெங்கிலும் பஞ்சம் வருகிறது, என்ன செய்வோன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அன்னைக்கு ராத்திரி வந்து பேசுகிறாரு. பேசும்போது சொல்கிறாரு, ஈசாக்கே, உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், கவலைப்படாத. அப்படின்னா பாருங்க, தன்னோடு கூட இருக்கிற சூழ்நிலை, தன்னுடைய குடும்ப சூழ்நிலையிலும் சரி, தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் சரி, அது ஒரே வார்த்தையில் சொல்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க உங்கள் வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கும். அப்படி தான் இருக்குது பைபிள் இல்லை. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக இருந்தபடியினாலே லோத்தை காப்பாற்றிட்டார். ஆபிரகாம் தேவனையே சார்ந்து வாழ்ந்ததுனால ஆபிரகாமுடைய சந்ததி ஈசாக்கை காப்பாற்றிட்டார். பெரிய பஞ்சம் வருது. இந்த பெரிய பஞ்சத்தில் ஆண்டவர் வந்து சொல்கிறார், கவலைப்படாத, உங்கள் அப்பா யார் தெரியுமா? என்னையே சார்ந்து இருக்கிற மாட்டேன். அவன் என்னையே சார்ந்து இருந்ததுனால நான் நிச்சயமாக அவனுடைய குடும்பத்தை நான் விட்டுற மாட்டேன், அவன் நிமித்தமாக உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு காலகட்டம் வரும்போது இந்த உலகத்தை விட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கணும். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம ஆண்டவரை தான் சார்ந்து இருக்கணும். நீங்கள் கேளுங்க, ஆண்டவரை சார்ந்து, ஆமாம் ஆண்டவர் தான் நினச்சிக்கிறேன், ஆண்டவர் தான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் தான் எல்லாமே, ஆண்டவர் தான் எல்லாமே ஆண்டவர் தான் சொல்லுவோம். ஆனால் சில இடங்களில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களையும் நம்ம செய்வோம்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஆண்டவர் மேலே நமக்கு பிரியம் இருக்குமே, ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதான் நம்ம செய்வோம். இது தப்புப்பா, இது செய்யாத, இது தேவையில்லை, இதை செய்யாத, இதுவும் வாழ்க்கையை கெடுத்துற, இதை செய்யாத, இதுவும் வாழ்க்கைக்கு நல்லதில்லை, இதை செய்யாத அப்படின்னு சொல்லுகிற எந்த காரியத்தையும் விட்டுட்டு, ஆண்டவரே நீங்கள் தான் அப்படின்னு உங்களை நம்பியிருக்கிறேன்னு உட்கார்ந்து பாருங்களேன், உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் கர்த்தர் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாய் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, கர்த்தர் விருத்தியாக்குகிறார். 2வது, வல்லமை தர். 3வது, நம்முடைய வாசனை எப்பவுமே கர்த்தர் காத்துக்கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஆபிரகாமை சந்தித்தவர் உங்களையும் சந்திப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்ம ஜெபம் பண்ணுவோமா தெய்வ சமூகத்தில்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதத்தில் கர்த்தர் சமூகத்துக்கு வந்து உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யாரெல்லாம் வண்டியில் வந்தீங்களோ, வாகனத்தில் வந்தீங்களோ, இந்த மாதம் பெட்ரோலுக்கு குறை இல்லாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதல் நாள் ஆண்டவர் சமூகத்துக்கு நடந்து வந்துட்டு பாருங்கள், உங்கள் கால்களை இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்துவார். வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே மன நிறைவோடு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
மனநிறைவோடு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் வாழ வைப்பாராக. கர்த்தர் சாட்சியாய் மாற்றுவாராக. குழியிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பாராக. அநேக கண்கள் ஆச்சரியப்படும்படியாய் கர்த்தர் மாற்றுவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் 1ஆம் தேதியிலும் உடைய சமூகத்துக்கு வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அளவிற்கு நாங்கள் விசுவாசத்திலும் பயத்திலும் பெருகினவர்களாக இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் பயந்து நடக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்முடைய தெய்வீக கிருபை எங்களுக்கு தந்து இந்த நாளிலும் கர்த்தர் நீர் எங்களை வழி நடத்துவீராக. கேட்ட வார்த்தையின்படி தேவரீர் உம்முடைய வல்லமை எங்களுக்கு தரிப்பிக்கப்படட்டும். எங்களுடைய பெயரின் பெயரிலே உம்முடைய பெயர் வைக்கப்படட்டும். ஆண்டவரே, எங்களுடைய நாமத்தின் நிமித்தம் உங்களுடைய நாம மகிமைப்படும்படியாக எங்களை மாற்றுவீராக. உம்முடைய பொறுப்புள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆபிரகாமை சந்தித்தவர் உம்முடைய பிள்ளைகளை சந்திப்பீராக, வழி நடத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா.